சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என் லைஃப்பில் பாபா எனக்கு பண்ண 2 மிராக்கிள்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்றேன். நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அனு ஸ்பைசி ஹோம்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் நான் டெய்லி மார்னிங் டு நைட் வரைக்கும் நான் என்ன ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கனோ அந்த விஷயத்தை நான் விலாகாக எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி ரொட்டீன் அந்த சேனலில் வரும். இந்த சேனலுக்கு கொடுக்குற மாதிரியே சப்போர்ட்டை நீங்கள் அந்த சேனலுக்கும் கொடுங்க. அந்த சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நான் இந்த வீடியோவில் கோபுரம் டிவி பிரசாத் கணேஷ் அங்கிளுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் 5 விளக்கு பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பூஜையை அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அந்த பூஜையை பண்ணி பாபா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசியிருக்காரு. அந்த மிராக்கிள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் கோபுரம் டிவி பிரசாத் கணேஷ் அங்கிளுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்ன எனக்கு மிராக்கிள் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிராக்கிள் என்னென்னா, நான் இப்போ இருக்கிறது 4வது வாடகை வீடு. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் 4 வீட்டுக்கு மாறியாச்சு. இப்போ இருக்கிறது 4வது வாடகை வீடு. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் டார்ச்சர். எப்போ போனாலுமே எதனாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம். அந்த வீட்டில் என்னதான் இருந்தாலும் நாங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்தோம். அவங்களுக்கு என்னென்ன ஏதோ ஒரு பர்சனலான ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சான்னு தெரியாது. பட் அவங்கள எங்கள் காலி பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஓகேன்னு சொல்லியாச்சு. ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. லீகலி அந்த 3 மந்த் எல்லாருக்குமே டெனண்ட்டுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 3 மந்தில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சரி ஓகே வீடு தேடலான்னு சொல்லிட்டு வீடு தேடும் போது 1 மந்த் ஆகுது, 2 மந்த் ஆகுது. நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடு கிடைக்கல. ஒன்று அதிக ரெண்ட் கேட்குறாங்க. வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, நிறைய வசதி இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா வீடும் கேன்சல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஒரு 2 மந்த் தாண்டிடுச்சு. அப்போ தான் எனக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குது. என்னடா இது வீடு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அவ்வளோ டென்ஷனில் இருப்போம். என் ஹஸ்பண்ட் நாள் பூரா வீடு தேடிட்டு வந்தாலுமே வரும்போது ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டோடு தான் வருவார். வீடே இல்லைங்கிற மாதிரி தான் வருவாங்க. அப்போ நம்மளுக்கு கடைசி டைமில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் போது கடவுளை நம்ம நம்பிட்டுருப்போம். அப்போ தான் எதுனாச்சும் உங்களுக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் பாபாவோட டிவோட்டி தான். அந்த வீடு தேடிட்டுருக்க அந்த த்ரூ அவுட் அந்த 3 மந்த் வரைக்குமே நான் பாபாவோடைய நாம சப்தாகம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எனி டைம் சாய்பாபான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் போது தான் நான் வீடியோ பார்க்குறேன். கோபுரம் டிவி பிரசாத் கணேஷ் அங்கிளுடைய வீடியோ பார்க்குறேன். 5 விளக்கு பூஜை. அந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 2 மந்த் தாண்டினதுக்கப்புறமா அந்த பூஜையை பண்ணுறேன். பூஜையை பண்ணிவிட்டு அதில் சொல்லியிருக்க மாதிரியே பூஜையை முடிச்சுட்டு 5 பேருக்கு போய் சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். மயிலாப்பூர் கோவிலில் போயிட்டு 5 பேருக்கு நான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் ஆகுது. அப்பயுமே வீடு கிடைக்கவே இல்லை. எனக்கு அப்பயுமே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 30 வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 29 என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. அந்த பர்த்டேவை கூட செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ மென்டல் ப்ரெஷரு. ஏன்னா நீங்கள் செப்டம்பர் 1 வீடு காலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடே கிடைக்கலன்னும் போது என்ன பண்ண முடியும்? இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் இருக்கும். நைட் டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஃபோனில் பாபாவுடைய லீலைகளையும் பாபாவோட அற்புதங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ கேட்டுட்ருக்கும் போது என் ஹஸ்பண்ட் பக்கத்து ரூமில், ஏன்னா பகல் ஃபுல்லாக வீடு தேடிட்டு தூங்கிட்டாரு, ஹாலில் தூங்கிட்டாரு. நான் பெட்ரூமில் பாபாவுடைய மிராக்கிள்ஸ்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். அப்படி கேட்டுட்ருக்கும் போது என் பக்கத்தில் ஒரு ஜென்ஸ் குரல் கேட்குது. நீ உன் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசு, டைம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்குது. நான் அந்த பாபாவோட மிராக்கிள்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி எனக்கு வாய்ஸ் கேட்குது. என் மனசுக்குள்ளே நான் சொல்கிறேன், என்கிட்ட நான் போய் கேட்டால் மட்டும் என் ஹவுஸ் ஓனர் கொடுத்துட போகிறாங்களா டைமு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், யாரோ இப்போ என் பக்கத்தில் உட்காந்து உன் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கொஞ்சம் டைம் கேளு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் இந்த மாதிரி நைட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், நைட் அசரீரியாக எனக்கு ஒரு குரல் கேட்டது, ஒரு ஜென்ஸோட குரல் கேட்டுச்சு, இவன் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் டைம் கேளுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சாய்பாபாதே பார்த்துட்டு இருக்கல, அதனால உன்னுடைய பிரம்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது பேசிட்டு போனது பாபா அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா நான் பாபாவோடைய மிராக்கிள் கேட்டுட்ருக்கேன். அப்போ வந்து ஒரு ஜென்ஸோட குரல் என் பக்கத்தில் அசரீரியாக கேட்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அப்போ கேட்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு இந்த மாதிரி வாய்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக பாபா தான் சொல்லிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீடு தேட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயும் கிடைக்கல. 29th என் பர்த்டேவும் கொண்டாடல. 30th ஆகிடுச்சு. கடைசி நாளும் ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டெனண்ட் வந்து ஒழுங்காக வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வெக்கேட் பண்ண வச்சுட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் ஹவுஸ் ஓனரோட பையனுக்கு வந்து என்னென்னா, அவங்களே இருக்கட்டும், பழைய டெனண்ட்டே இருக்கட்டும், வாடகை கொடுக்கலன்னா என்ன, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி வீடு எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆகஸ்ட் 30 நைட்டு ஆயிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்குன்னு பார்த்து பாருங்கள், நான் பாபாவை தான் நாம சப்தாகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். த்ரூ அவுட் திஸ் 3 month வந்து நான் பாபாவோடைய நாம சப்தாகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்களை அவ்வளோ மென்டல் ப்ரெஷருக்கு வந்து அந்த ஹவுஸ் ஓனர்னால எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா போகும்போது வரும்போதெல்லாம் வீடு காலி பண்ணுறதுக்கு, வீடு பார்த்தாச்சான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. நாங்கள் போய் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அடுத்த வீடு கிடைக்கலன்னும் போது நாங்கள் எங்கே பொருள் எடுத்து வைப்போம். அதனால் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ மென்டல் ப்ரெஷர் கொடுத்தவங்களுக்கு கடைசி நாளான ஆகஸ்ட் 30th அவங்க வீட்லேயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து பூம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. அவங்க வீட்டில் ஒரு பெரிய பர்சனலான ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம், ஐயோ இப்போ இந்த நேரத்துக்கு பார்த்து அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இப்போ போய் நம்ம சொன்னால் நம்மளை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ பாருங்கள், ஹவுஸ் ஓனர் மேலே வராங்க, நாங்கள் இருக்க போர்ஷனுக்கு வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் நினைக்கிறோம் என்ன பொருள் எடுக்கலையான்னு சண்டை போடுறதுக்கு தான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவங்க பாருங்கள், வந்து கடைசி நாள் அன்னைக்கு கதவை தட்டி கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ காலி பண்ண தேவையில்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்களால் நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கூட திரும்பி கொடுக்க முடியாது. நாங்கள் உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தோம். உங்களுக்கு வீடே கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீட்டுக்கு போகாதீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, பொங்கல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரே வந்து கதவை தட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய மிராக்கிள் பாபா எனக்கு நடத்தியிருக்காருன்ட்டு. அவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களை. ஆனால் கடைசி நாள் அன்னைக்கு பாபா சொல்வார், பிலீவ் இன் லாஸ்ட் மினிட் மிராக்கிள் அப்படின்னு சொல்வார். அந்த சுச்சுவேஷனில் தான் ஆக்சுவலி நாங்கள் இருந்தோம். ஆகஸ்ட் 30 நைட்டெல்லாம் பொருள் எடுத்துகிட்டு செப்டம்பர் 1 வீடை காலியாக கொடுத்துருக்கணும். ஆனால் எங்களுக்கு வீடே கிடைக்காத டைமில் எங்களுக்கு பாபா எப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். எங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுத்ததுனால பனிஷ்மெண்ட்டாக என்னவோ எனக்கு தெரியாது. பட் அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அன்றைக்கி நடந்ததுனால அவங்களே எங்ககிட்ட வந்து உங்களுக்கு வீடே கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து காலி பண்ணாதீங்க, எங்களுக்கு உங்கள் அமௌண்ட்டை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களே வந்து எங்ககிட்ட சொல்லி, நீங்கள் பொங்கலுக்கு அப்புறம் காலி பண்ணிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு இடையில தான் விளக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் அசரீரியாக என்கிட்ட அந்த குரல் கேட்டுச்சு, உன் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் டைம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு மிராக்கிள். செகண்டாக என்ன மிராக்கிள் நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து நைட் டைமில் இதே மாதிரி வந்து நான் முழிச்சுக்கிட்டு ஃபோன் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து என் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குது. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க, நான் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பாபா அது வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ உன் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு, இம்மீடியட்டாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு 1 hour ரிப்பீட்டடாக இதே மாதிரி எனக்கு கேட்கவே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு தெரியுது, என் அக்கௌண்ட்டில் ஹேக்கர்ஸ் வந்து 90,000 rupees லோன் எடுத்த மாதிரி, அதாவது நான் லோன் எடுத்த மாதிரியும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அன்னைக்கின்னு பார்த்து சண்டே ஒரு நாள் போச்சு. இமீடியட்டாக மண்டே வந்து நானும் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணோன்னா, ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு பேங்க்கில் போய் கொண்டு போயிட்டு இதை காட்டினோம். அன்னைக்கின்னு பார்த்து
என்ன மாதிரியே ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. சில பேருக்கு அமௌண்ட்டே போயிருக்கு. 5 லட்ச ரூபாலாம் போயிருக்கு. அவங்க கிட்டலாம் பேங்க்ல இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியாது. பட் உங்க அக்கவுண்ட்ட வந்து வேணா செக்யூர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கிக்கிட்டு விட்டுட்டாங்க. ஆனா என் நேரம் பாருங்க, இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு இந்த விஷயம் எனக்கு இந்த மாதிரி அசரீரியா வந்து கேட்டிருந்ததுன்னா, என் அக்கவுண்ட்டும் ஹேக் ஆகிருக்கும், என் பணமும் போயிருக்கும். ஆனா 4 நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த விஷயம் கேட்டதுனால, இந்த அசரீரியா இந்த வாய்ஸ் கேட்டதுனால என் அக்கௌண்ட்டும் சேஃப் ஆச்சு, என் பணமும் போகல. ஏன்னா 4 நாளுக்கு அப்புறம் எனக்கு சம்பளம் வரக்கூடிய டேட்டு. அன்னைக்கு என்னோடய பாஸ்வேர்ட் போட்டு நான் அமௌண்ட் எடுத்திருந்தேன்னா, அந்த அமௌண்ட்டும் வந்து என்கிட்ட கிடைக்காம போயிருக்கலாம். ஏன்னா பாஸ்வேர்ட் போட்ட உடனே அக்கௌண்ட் ஓப்பன் ஆனே அவங்க அமௌண்ட் எடுத்துருவாங்க ஹேக்கர்ஸு. அதுலேருந்து பாபா என்னை காப்பாற்றிருக்காரு. அந்த விஷயத்துலேருந்து என் அக்கௌண்ட்டையும் சேஃப் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்து RBI கிட்ட என்னோடய அக்கௌண்ட் வந்து செக்யூர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஹேக்கர்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு அவங்கள பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் அவங்க பேங்க் சைட்லேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என் கூட ஒரு 5-6 பேருக்கு வந்திருந்தாங்க. அதில் ஒரு 4 பேர்கிட்ட அமௌண்ட்டே போயிருச்சு, வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாபா எனக்கு அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்லேருந்து என்னை அந்த டைமில் காப்பாற்றினார். 2 டைம்ஸ் எனக்கு அசரீரியா இது வரைக்கும் நான் பாபாவை டிவோட்டி ஆகி 5 இயர்ஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. 2 டைம்ஸ் மட்டும் என்கிட்ட பாபா இந்த மாதிரி அசரீரியாக பேசி என்னை வந்து பெரிய ப்ராப்ளம்லேருந்து காப்பாற்றிருக்காரு. ஸோ இதுக்கு நான் பாபாவுக்கு தேங்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி பாபா எதனாச்சும் ஃபார்மில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போயிடுச்சு, எனக்கு வந்து விசா கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுடைய ப்ரேயர்ஸை வந்து நான் போட்டு கூட்டு பிரார்த்தனைக்கு வைக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே இனிமேல் எண்டில் வந்து கூட்டு பிரார்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எதனாச்சும் வேண்டுதல் இருந்தால் இப்போ கூட்டு பிரார்த்தனையில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. உங்கள் மனசில் இருக்க வேண்டுதலை வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து பாபாவுடைய சத்சரிதமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகனை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்க பிரார்த்தனையை ஸ்ட்ராங்காக பாபா கிட்ட வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. சதா நிம்பர் விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்தாவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாத்திகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். கண்டிப்பாக எல்லா வீடியோஸ்லேயுமே கூட்டு பிரார்த்தனை இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பாபாவுடைய மிராக்கிள்ஸ் வந்து உங்கள்கிட்ட முழுசாக வந்து சேரும். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை லைக் பண்ண எல்லா பாபாவுடைய டிவோட்டீஸ்க்குமே இந்த வீடியோஸ் போய் சேர்றதுக்கு உங்கள் லைக் வந்து வழிவகை பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாய்.